பானையிலேயே புளி தண்ணி விட்டுருக்கேன். மஞ்சப்பொடி போட்ட பருப்பு, காய் ரெண்டுமே அந்த புளி தண்ணியில் சேர்த்துடலாம். நான் முள்ளங்கியும் டர்னிப்பும் போட்டிருக்கேன், நூக்கல் போட்டிருக்கேன். இந்த மாதிரி காய்கறிகள்லாம் அரைச்சி விட்ட சாம்பார் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளேயும் அரைக்கிறது என்னென்னு பார்ப்போம். தேவையான உப்பும் போட்டுடலாம். கொதிச்சிட்ருக்கட்டும். அரைச்சி விட்ட சாம்பாருக்கு இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதில் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, வர மல்லி இருக்கு இல்லையா, தனியா 3 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், மிளகா வத்தல் ஒரு 6. இதெல்லாம் நல்லா வறுத்துக்கணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்துட்டு அதை தேங்காவோடு அரைச்சி வச்சுருக்கோம். கொதிக்கும் போது அரைச்ச மசாலா விட்டுடணும். இனிமேலேயே கொதிக்க வச்சு மல்லித்தழை தூவி இறக்கிடுங்க, அவ்வளோதான். ஸோ அரைச்சி விட்ட சாம்பாரும் உருளைக்கிழங்கு கறியும் ரெடி. நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.